ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிர் சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெனஸ்டே மார்னிங் விலாக் தான். அழகான என்னோட காலை நேர பொழுதுல நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அன்றைய நாள் முழுதுமே அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறேன்னா விலாகில் ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நானும் எப்படியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து ஓப்பனே ஆகலை. நான் குரோம் பேஜ்லேயும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எப்படியோ பார்த்துட்டேன். அந்த மெசேஜ் ஆனால் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஷோ ஆக மாட்டுது. ஸ்ரீ நரசிம்மா டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா, நான் டெய்லிக்குமே தீபம் வைக்கணும்னு உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு மோட்டிவேஷனலாக ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து வெளியில் வச்சோம்னா காற்றுல வந்து அணைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்ன வரைக்குமே எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஆளுக்கு கூட ரிப்ளை பண்ணலை அப்படின்னு இருந்தது கிடையாது. எல்லா கமெண்ட்ஸுக்குமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு காமிக்குது. ஆனால் வந்து ஓப்பன் லிங்க் கிளிக் பண்ணினோம்னா அது வந்து ஷோ ஆக மாட்டேது. என்னன்னு தெரியலை. அப்புறம் நான் குரோம் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதில் யூடியூப்பில் சம் இஷ்யூஸ் ஏதோ இருக்குது. அந்த டைமில் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அனுப்பியிருந்தாங்க. நேற்று நான் சொல்கிறேன் அனுப்பியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அதனால் அது காமிக்கல என்னன்னு தெரியல. அந்த சிஸ்டர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, அந்த சிஸ்டர் கேட்டதுக்கான பதில் வந்து பார்க்கலாம். இப்போ தீபம் வந்து நம்ம வாசலில் வைக்கும்போது நானுமே சில நேரம் வந்து வைக்கும்போது காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சுன்னா அணைஞ்சிரும். இந்த மண்பாண்டம் விற்கிற கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடுவை மாதிரிலாம் அழகாக வந்து டிசைனெல்லாம் விற்கும். இப்போயுமே ஆன்லைன்லேயே நிறையா வந்து அந்த தீபம் வைக்கிற அந்த என்ன சொல்கிறது ஹோல்டர்லாம் நிறையா இருக்குது. காற்றை வேகமாக வீசினாலுமே அணைஞ்சாமல் இருக்கிறதுக்கான நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது வேணால் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியில் வைக்க முடியல, காற்று இருக்குன்னா நம்ம தாராளமாக வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை தீபம் எந்த இடத்துல நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். நமக்கு மனசுக்கு எது நிறைவாக வந்து தோணுதோ அது செஞ்சாலே போதும். வெளியில் வைக்கணும் தான் வெளியே அவசியம் கிடையாது. வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து அதையே போய் பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? தீபமே எரியுதா இல்லை எனக்கு காற்று வேகமாக அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து நம்ம தீபம் வந்து பூஜை அறையில் வச்சுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வழிபடுங்க. ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹால்லையுமே நம்ம வந்து வைக்கலாம். நமக்கு மனநிறைவாக ஒரு இடம் தோணுது அப்படிங்கிற பொழுது எந்த இடமா இருந்தாலும் சரி அது நம்ம வீட்டில் வந்து வைக்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்போதும் போல் தான் எழுந்திரிச்சதோட என்னோடய ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ரொட்டீன் விலாக்கு எப்போதுமே இது வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எல்லா வீடியோஸ்லையுமே கொடுக்குற மாதிரி தான். டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வந்து நம்ம பண்ண மாட்டேன். நான் அதிகாலையில் எழுந்துச்சி என்னென்ன ரொட்டீன் ஒர்க்லாம் வந்து பண்ணுறேனோ அதை தான் அவங்க கூட வந்து விலாகாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமெண்ட்ஸாக வந்து கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்கிறதுக்குமே நல்ல மனசு வந்து வேணும்னு தான் நினைப்பேன். இப்போ நான்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன், அதிகமாக ரிப்ளை பண்ண மாட்டேன், கமெண்ட்ஸ் வேறு ஒருத்தவங்களோட வீடியோ இப்போ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறதோட சரி தான். அதில் கமெண்ட்ஸ் பண்ணுறதோ சரி, லைக் பண்ணுறதோ சரி, அந்த மாதிரி நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு சில விஷயங்கள தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவோம். அப்படின்னு தான் நான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ரிப்ளைஸ்லாம் நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். அந்த ரிப்ளைலாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கான வந்து அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம்னா, நம்மள நிறைய பேர் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறேன் இல்லையா? நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். முடியலைன்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான வீடு தான். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த இது வாங்கணும், இந்த பொருட்கள் வாங்கணும், வீட்டுக்கு அது வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் கீழே எத்தனையோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் தான் வந்து இருக்கிறாங்க. அன்னநாடு வந்து சாப்பாடு உழைச்சி அன்னநாடு பொழுது போனால் போதும் அப்படிங்கிற மக்களும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்ததோட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.
நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டம் வந்து நமக்கு கடவுள் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு குடுத்துருக்குறாங்க. அவ்வளவுமே நம்மள்ட்ட இருந்துமே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அன்னநாடு வீட்ல ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு, அது சம்மந்தமா அந்த பொருட்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நார்மலா நம்ம வீட்ல இருக்க பெண்கள் நம்ம எப்படின்னா அதிகமா எனக்கு வந்து தெரியல. ஆனா சில ஷோக்கெல்லாம் வந்து இந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா? பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதில வந்து நெறைய பெண்கள் வந்து சில பேர் வந்து பேசுவாங்க. அந்த ஆசை வந்து எந்த அளவுக்கு மீறி இருக்குது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா, அந்த நகை வாங்கணும், இந்த நகை வாங்கணும், நான் இப்படி சேர்ப்பேன், என்னோட கணவர்ட்ட வந்து காசு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்கலாம் என்ன சொல்றதுன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள் மேல ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில அன்னநாடு மக்கள் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம்மளோட தேவைகள பூர்த்தி செய்ய முடியாத நிலையில கூட வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து கழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் நமக்கு வந்து அதிகமா தெரியறது கிடையாது. இந்த மாரி ஒரு 4 இடத்துக்கு போயி நமக்கும் கீழ் உள்ள மக்கள வந்து பார்க்கும் பொழுது, நம்ம அத பார்த்து நம்ம வந்து மனசுல வந்து என்ன சொல்றதுன்னா, கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ற மாரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அமைஞ்சது. அப்போ வந்து நான் சொன்னேன், நம்ம அது இது வேணும்னு சொல்லிட்டு எது எதுக்கோ காரணம் காட்டி நம்ம கடவுள்ட்ட வேணும்னு கேட்குறோம்ல. நமக்கு கீழ ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால்கள் நல்லா இருக்கு. எல்லாமே நான் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அழகான ஒரு வாழ்க்கைய குடுத்துருக்காரு. குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அது இல்லாதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குழந்தை வரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈடு பண்ணவே முடியாது. நம்ம வந்து வாய் வார்த்தையில சொல்லிர்லாம். குழந்தை இல்ல, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கணவருக்கா இருக்கட்டும், மனைவிக்கா இருக்கட்டும், அந்த குழந்தை இல்ல அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தெரியாது. ஆனா, நம்மள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இருந்து பேசுறாங்க இல்லையா? அந்த உறவுகள், அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி அந்த குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு நமக்கு வந்து கடவுள் ஒரு குழந்தை குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இத ஏன் நான் சொல்றேன்னா, அன்றாடம் நம்மளுடைய லைஃப்ல நெறைய கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து அனுதினமும் சந்திரும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இவ்வளோ வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். அக்கா எனக்கு வந்து அவங்க சும்மா சாதாரணமாவே வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லைஃப்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்தடுத்த சூழ்நிலைய தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர, இந்த நேரத்தில நம்ம என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்க்கல. அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு நேரமும் கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். நமக்கும் கீழ வந்து எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள்ட்டலாம் போய் கேளுங்க, கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு, தலைக்கு மேல வந்து பார்த்திங்கன்னா 1000 கஷ்டத்த வந்து வச்சுட்டு, அவங்களுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்படிங்கிற பொழுது அந்த சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அத பார்க்குற விதத்தில தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, வீட்ல சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு, அதையே புடிச்சு நம்ம நாள் முழுக்க, மாசம் முழுக்க, வருஷம் முழுக்க நம்ம வந்து அதையே நெனச்சிட்டு வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகுறது ரொம்ப நல்லதுன்னு நான் வந்து நெனைப்பேன். நமக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருந்தாலும், அவங்க வேற மாரியான நெகட்டிவான தாட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வந்து ஒதுங்கிருங்க. ரொம்ப போய் நம்ம வந்து வலுக்கட்டாயமா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒதுங்கிட்டாலே நமக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிரும். இப்ப சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒருத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த பாசமா இருக்கிறவங்க வந்து பேச மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில ரொம்ப அவங்களையே போட்டு, "ஏன் பேசல நீங்க என்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வந்து ஒரு அக்காவா இருக்கட்டும், ஒரு தங்கையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அந்த மாரி குடும்ப உறவுகள நம்ம ரொம்ப அவங்கள வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். "எதனால பேச மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி பெர்சன் நம்ம கூட பேச விரும்பல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள வந்து தள்ளி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிற பொழுது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்மளுடைய தன்மானத்த வந்து விட்டுக் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நெனைப்பேன். நம்ம வந்து ஒருத்தவங்க மேல அன்பு வச்சு, அவங்களும் நமக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, தாராளமா நம்மளுடைய
ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஈகோவாக இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டுட்டு அவங்க கூட வந்து பேசிக்கலாம். இதுவே ஆப்போசிட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூட பேசவே விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய சுயமரியாதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதனால லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது, நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினைக்காதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டுட்டு போங்க. கடவுள் நமக்கான சந்தோஷத்தை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை தான் நான் வந்து ஏர்லிங் மார்னிங் நினச்சி என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இன்றைக்கி ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணவர் வேலை விஷயமா போகிறாங்க. அதனால் வந்து நான்வெஜ்ஜு ரெசிபி தான் வந்து சமைச்சிருந்தேன். புடலங்காய் கூட்டு வச்சுட்டு ரசம் கொஞ்சம் வச்சுட்டு சாதம் அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போதும் போல் வைக்கிற மாதிரி தான் குக்கரில் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். அந்த நரசிம்மா டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரிப்ளை பண்ணி நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. நானும் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன், அது கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.